பிள்ளையானுக்கு மறுக்கப்படும் சட்ட உதவி பின்னணியில் அரசாங்கத்தின் சூழ்ச்சி. தேர்தலில் திசை காட்டியின் நிலை இதுதான். மக்கள் விரும்பும் நாடாக இலங்கையானொரு தரப்பு உறுதி. சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. கொழும்பில் பல்கலை துணைவேந்தர்கள் படுகொலை. ரில்வின் சில்வாவிடம் விசாரிக்குமாறு சிஐடிக்கு சவால். இஸ்லாமிய இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆளும் கட்சியில் போட்டி. தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனை யாரும் சந்திக்க விடாமல் செய்ததன் பின்னணியில் அரசாங்கத்தின் முக்கிய சூழ்ச்சி இருப்பதாக சட்டத்தரணி உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். பிவி திருஹெல உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். 21ஆம் திகதிக்கு முன்னர் ஜனாதிபதி ஏதாவது வெளிப்படுத்தலை மேற்கொள்வார் என்று அனைவரும் காத்திருந்தனர். இந்த வெளிப்பாடு ஏப்ரல் 21 அன்று செய்யப்பட்டதா? முடியவில்லை. அது அரசாங்கத்தின் மற்றொரு மீறப்பட்ட வாக்குறுதியாகும். அது ஏன் நடந்தது? பிள்ளையான் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அவர் அளித்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் அவர்களின் திட்டமிட்டு வைத்துள்ள அவரே மூளையாக செயல்பட்டவர் என்று அறிவிக்க அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது. அதனால் தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு யாருடனும் பேச அனுமதிக்கப்படவில்லை. அதனால் தான் பிள்ளையானுக்கு சட்ட உதவி பெற வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதனால் தான் போலீஸ் கைதுக்கான காரணத்தை கூற மறுத்து அரசியல் அமைப்பை மீறியது. இதற்கிடையில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்காக தான் கைது செய்யப்பட்டதாக ஜனாதிபதி கூறினார். ஆனால் தொழில்துறை அமைச்சர் இது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களை பற்றியது அல்ல, மாறாக ஒரு பேராசிரியர் காணாமல் போனது பற்றியது என்று கூறுகிறார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த முக்கியமான தகவல்களை பிள்ளையான் வெளிப்படுத்துவதாக போலீஸ் துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அமைச்சரின் கூலி சமூக ஊடக பயனர்கள் பிள்ளையான் எல்லாவற்றையும் கைவிட்டு விட்டார் மற்றும் பிள்ளையான் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளார் போன்ற தலைப்புச் செய்திகளை வெளியிட்டதாக அமைச்சர் கூறியதுடன் இதுவும் இணைந்தது. அதேபோல திசை காட்டியை ஆதரிக்கும் மக்களுடன் ஊடக மாநாடுகளை நடாத்துவதன் மூலம் இந்த கருத்து சமூகத்திற்கு பரப்பப்பட்டது என சாடியுள்ளார். இந்த ஆண்டு நடைபெறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் திசை காட்டி கட்சிக்கு பல இடங்களில் பெரும்பான்மை கிடைக்காது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீகொத்தாவில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். திசை காட்டி வெற்றி பெறும் என நினைக்குமாக இருந்தால் அது நடக்காது என்று ரணில் கூறியுள்ளார். அதன்போது மேலும் கருத்து தெரிவித்த ரணில் திசை காட்டிக்கு பல இடங்களில் பெரும்பான்மை கிடைக்காது. அந்த பெரும்பான்மையை சேகரித்து அதிகாரத்தை பெறுவதற்கு நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, மற்ற குழுக்களும் ஒன்று சேர வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் பல குழுக்கள் ஒன்று சேரும்போது அவர்களுக்கு இதை ஒப்புக்கொள்ள முடியும். அப்படி அவர்கள் ஒன்று சேரும்போது அதிக உறுப்பினர்களை கொண்ட குழுவில் இருந்து உள்ளூராட்சி நிறுவனங்களின் தவிசாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். நாம் இப்போது செய்ய வேண்டியது பாரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழுவை பொறுத்ததுதான். நாம் மற்றவர்களுடன் மோதாமல் அதை செய்ய வேண்டும். சீனாவிற்கு பிறகு சர்வதேச அளவில் மிகவும் சக்தி வாய்ந்த அரசாங்கம் எங்களிடம் உள்ளது. ஏனென்றால் நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பியவுடன் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 90 நாட்களுக்கு வரியை ஒத்திவைப்பதாக கூறினார் என்று தெரிவித்தார். மக்கள் விரும்பும் நாடாக இலங்கையை மாற்றி காட்டுவோம் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது பல கட்சிகள் போலியான பிரச்சாரங்களை முன்வைக்கிறார்கள். நாங்கள் மக்கள் பிரச்சனையை தீர்க்க அவர்களுடன் கைகோர்த்து நிற்கின்றோம். வடக்கிற்கு முதலாவதாக அதிக நிதியை ஒதுக்கிய கட்சி எமது தேசிய மக்கள் சக்திதான். அந்த கட்சி தமிழ் மக்களையும் கவனிக்கிறது. கடந்த காலங்களில் வெற்றி பெற்ற அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் சந்திப்பதாக இருந்தால் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்று அப்படி இல்லை. மிக விரைவில் உங்கள் வீடு தோறும் நாம் வருவோம். உங்கள் பிரச்சனைகளை கேட்போம், அதனை தீர்த்து வைப்போம். போலியான பிரச்சாரங்களை நம்பி ஏமாறாதீர்கள் என கூறியுள்ளார். வாகன விதிமீறல்களை செய்த 4000க்கும் மேற்பட்ட வாகன சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு நகரை சுற்றியுள்ள சிசிடிவி கேமராக்கள் மூலமாக பதிவான காட்சிகளின் அடிப்படையில் இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
அதன்படி குறித்த வாகன சாரதிகளின் வீடுகளுக்கு அவர்கள் செய்த வாகன விதிமீறல்கள் தொடர்பாக அறிவிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் கொழும்பு நகரை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் மூலமாக வாகன விதிமீறல்களை கண்டறியும் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன்படி ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் விதிமீறல்களை மீறி 4048 வாகன சாரதிகளுக்கு எதிராக அபராதம் அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இந்த திட்டத்தின் கீழ் உரிய முறையில் உரிமை மாற்றப்படாத 241 வாகனங்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வாகனம் விற்பனை செய்யப்படும் போது உரிமை மாற்றம் கட்டாயமாக செய்யப்பட வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். டிசம்பர் 2006 கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் எஸ். ரவீந்திரநாத் காணாமல் போனது தொடர்பாக பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் சமீபத்தில் கைது செய்யப்பட்டதை பற்றி கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் பட்டலை சம்பிக்க ரணவக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த வழக்கை நிரூபிக்கும் பொறுப்பை வலியுறுத்தியுள்ளார். எனினும் கொழும்பில் நடைபெற்ற 2வது கிளர்ச்சியின் போது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்டான்லி விஜயசுந்தர மற்றும் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சந்திராரத்ன படுவவிதானே ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த இருவர் படுகொலைகளும் அரசாங்கம் விசாரிக்க வேண்டும். அந்த கொலைகள் குறித்து ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வாவிடம் விசாரிக்குமாறு சிஐடிக்கு அவர் சவால் விடுத்தார். அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீது கடுமையான தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட குறிப்பிட்ட முறைப்பாடுகள் மீது தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக ஐக்கிய குடியரசு முன்னணி தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பாட்டலை சம்பிக்க ரணவக குற்றம் சாட்டியுள்ளார். சர்வதேச இஸ்லாமிய இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பொது பலசேனா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கலகொடத்தே ஞானசார தேரர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இலங்கையை இஸ்லாமிய ராஜ்யமாக மாற்ற வேண்டும் என முயற்சிகளை மேற்கொண்ட பலரும் இன்று அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 1990களில் இருந்து இலங்கையை இஸ்லாமிய தேசமாக மாற்றுவதற்கான முனைப்புகளில் ஈடுபட்ட அதற்கான பயிற்சிகளுக்காக வெளிநாடுகளுக்கு இளைஞர்களை அனுப்பியவர்கள் பலர் இன்று எவ்வித வெட்கமுமின்றி அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டுள்ளனர் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தேசிய மக்கள் சக்தியின் காத்தான்குடி வேட்பாளராக புகாரி முகமட் பிரிதோஸ் நலீம் என்பவர் தேர்தலில் போட்டியிடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஜமாத்தே இஸ்லாம் போன்ற அமைப்புகளை அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் எனவும் அவ்வாறு செய்தால் கர்தின் உள்ளிட்ட கத்தோலிக்க சபை மகிழ்ச்சியடையும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த அரசாங்கத்தினூடாக உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்திற்கு நீதி கிடைக்கும் என எதிர்பார்க்க முடியாது என கலகொடத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார்.